ஹாப்பி மார்னிங். வெங்காயம் தக்காளி வதங்குற வரையும் வெயிட் பண்ணாமல் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் ஒரு மீன் குழம்பு வைக்கணுன்னா இந்த கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், வைக்கிறதும் வேலை ஈஸி. ஒரு லெமன் சைஸ் புளியை இந்த மாதிரி கரைச்சி புளி தண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே குழம்பு மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் கலந்து வச்சுக்கலாம். இது கூடவே மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், 4-5 போல் சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த வகையான மீனை வச்சு வேணாலும் இந்த மீன் குழம்பு வைக்கலாம். இது கூடவே நம்ம கலந்து வச்சுருந்த புளித்தண்ணி, அப்புறம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே மாங்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டால் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்பு நல்லா கொதித்து மீன் வெந்ததுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த தாளிப்பு தாங்க ரொம்ப முக்கியம். தாளிப்பு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் கொடுக்கணும். சீரகம், கடுகு, வெந்தயம் இதை மட்டும் கொடுத்து அதோட கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.